வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. நமக்கு பிடிச்சவங்க கூட இருந்தா 3 வருஷம் கூட 3 நிமிஷம் மாதிரி தான் இருக்கும். இந்த 3 வருஷத்துல எவ்வளவு எண்ண முடியாத நினைவுகள். ஒரு பையனுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் எதுன்னு தெரியுமா? அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு அவனோட காதலை ஏத்துக்கிறது தான். நான் நினைச்சு கூட பார்க்கல நீ எனக்கு ஓகே சொல்றேன். நான் அவனுக்கு இப்பதான் ப்ரொபோஸ் பண்ண மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல என் இதய துடிப்பு எவ்வளோ வேகமா இருந்துச்சு தெரியுமா? பயமும் சந்தோஷமும் கலந்து ஒரு ஃபீல். எங்கே மறுபடியும் தப்பான முடிவு எடுத்துருவேன்னு ஒரு பயம். ஆனா நீ கொடுத்த நம்பிக்கை நம்மள இவ்வளோ தூரம் ஒரு காதல் பயணத்துல நடக்க வச்சிருச்சு. இதுக்கப்புறமும் நடக்க போறோம் லைஃப் லாங் இதே நம்பிக்கையோட. எல்லாமே நல்லா இருக்கு கேட்க. ஆனா அடுத்து சரி வா வாழலாம். பிக் பாஸ் சீசன் 4 மூலமா பாப்புலர் ஆனவங்க தான் அமீர் அண்ட் பாவனி. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளாரையே 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நார்மலா பிக் பாஸ் வீட்ல எல்லாரும் லவ் பண்ணுவாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமா அது பிரேக்கப் ஆயிரும். ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறமும் கண்டினியூஸா 3 இயர்ஸா தொடர்ந்து அமீர் அண்ட் பாவனி 2 பேருமே லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில சீக்கிரமாவே நாங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறோம் அப்படின்னு பல இடத்துல சொல்லிட்டு வந்தாலும், இப்ப அபிஷியலா நாங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வெட்டிங் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பாவனி இதுக்கு முன்னாடி தெலுங்கு ஆக்டரான பிரதீப் குமார் தான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா பாவனி மேரேஜ் பண்ணிக்காம சிங்கிளாவே தான் இருந்தாங்க. மேலும் பிக் பாஸ்ல தான் அமீர் கூட பழக்கம் ஏற்பட்டு 2 பேரும் கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு மேல லவ் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் இவங்க சீக்கிரமாவே மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வேலண்டைன் டே ஸ்பெஷலா ஒரு வீடியோவை மேக் பண்ணிருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு லவ் வச்சிருக்காங்க, அவங்க லைஃப்ல என்னெல்லாம் இந்த 3 இயர்ஸ்ல நடந்திருக்கு அப்படின்னு குட்டியா ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லி இந்த வீடியோவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த வீடியோல பாவனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம 2 பேரும் லவ் பண்ணி 3 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு என்னமோ 3 நிமிஷம் முடிஞ்ச மாதிரி தான் இருக்கு. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கூட 3 வருஷம் இருந்தாலும் அது 3 நிமிஷம் மாதிரி தான் இருக்கு. இந்த 3 வருஷத்துல நம்மளுக்குள்ளார எக்கச்சக்க மெமரிஸ் இருக்கு. ஒரு பையனோட அதிகபட்ச ஆசை என்ன தெரியுமா? தான் லவ் பண்ற பொண்ணு தன்னோட காதல அக்செப்ட் பண்ணிக்கிறது தான். இதை விட மிகப்பெரிய சந்தோஷம் யாருக்கும் இருக்காது. அதே நேரம் என்னோட ப்ரப்போசலை நீ அக்செப்ட் பண்ணிப்ப அப்படின்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கவே இல்ல. கண்டிப்பா உன் கூட கடைசி வரைக்கும் இருந்து உன்னை நல்லபடியா நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி அமீர் சொல்லியிருந்தாங்க. அமீரோட இந்த பதிலுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி பாவனி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க என்கிட்ட காதல சொல்லும் போது ஒரு நிமிஷம் என் உடம்பெல்லாம் படபடப்பாயிடுச்சு. எங்க நான் மறுபடியும் தப்பான முடிவு எடுத்துருவானோ அப்படின்னு ரொம்ப பயந்துட்டேன். ஆனா கடைசி வரைக்கும் என் கூட இருப்பேன் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்து இப்ப வரைக்கும் என் கூட இருக்கீங்க. இதுக்கப்புறமாவும் தொடர்ந்து நம்மளோட வாழ்க்கைய சரியான பாதையில நீங்க கூட்டிட்டு போவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அமீர் கை கொடுத்துட்டு இதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கைய வா வாழலாம் அப்படின்னு 2 பேருமே கை கோர்த்துக்கிட்டு நடந்து போற மாதிரி இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த வீடியோவோட எண்ட்ல 20/4/2025 அப்படின்ற டேட்டையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த அன்னைக்கு தான் எங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வீடியோக்கு கீழே பிரியங்கா தேஷ்பாண்டே, சிபி சக்கரவர்த்தி உள்ளிட்ட பல பேர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க.